வணக்கங்க. நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கிறதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுட்டு பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து குக்கரில் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, ஏலக்காய், 2 இலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குறேன். நான் மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்து வதக்குறேங்க. இது நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கணுங்க. இது வதங்கின உடனே கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதில் சேர்த்து வதக்கணுங்க. இது வதங்கின்னு இருக்கும்போதே நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா, பட்டர் மசாலா கொஞ்சம் சேர்த்து போடணுங்க. அப்புறம் ஒரு 200 மில்லி தயிர் போடுறேங்க. அது வதங்கின உடனே மட்டன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 300 கிராம் மட்டனை சேர்த்து நான் 300 கிராம் அரிசி போட போகிறேன். 2 பேருக்கு தான். அதனால் இது 300 கிராம் மட்டன் சேர்த்து வதக்கிட்டு இது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடணுங்க. இதை எடுத்துகிட்டு நான் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேங்க. 300 கிராம் அரிசி, அதுக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த வெந்த மட்டனில் இதை சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்து இது ஓப்பன்லேயே வச்சு நான் கிண்டி விட்றேங்க. இதை குக்கர் இப்போயே நான் மூடி போடலை. இந்த அளவுக்கு அப்படியே தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு ஆகிட்ட பிற்பாடு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ தாங்க நான் மூடி போட போகிறேன். மூடி போட்டு அடுப்பை சீராக வச்சு ஒரு 10 நிமிஷம் விசில் வரணுன்னு கூட தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. மட்டன் பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.